திமுக மூத்த வழக்கறிஞர் வில்சன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை நேரலையில் ஒரு காலத்தில் பணி புரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸரை செலக்ட் பண்ணி இந்த 3 பேர் கொண்ட இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சிபிஐ என்கொயரியை வந்து அவர்கள் கண்காணிப்பாங்க. ஸோ இது வந்து இன்ட்ரீம் ஆர்டர். இன்னைய தேதியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி நீதிமன்றம் வந்து அறிவுறுத்தி இருக்கிறது. அது முதல் நாள்லே வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க தாவாக்கா தரப்பில் வந்து அவங்க சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிபிஐ என்கொயரி கேட்கலன்னு சொல்ல முடியாது. அவங்களும் சிபிஐ என்கொயரி தான் கேட்டாங்க. அதனால அந்த ஒரு இன்ட்ரீம் ஆர்டராக தான் இது போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீதிமன்றத்தில் 2 பேர் அவர்கள் வந்து அவங்களுடைய பேரில் வந்து பொய்யாக மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அவங்களுக்காக ஆர்கியூ பண்ணியிருக்கிறதா நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுங்க, மனு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்ற பரிபாலனில் பார்க்கும்போது ஃப்ராட் விஜியேட்ஸ் ஆல் சாலும் ஆக்ட்ஸ். ஒரு ஃப்ராடலண்டாக மோசடியாக எந்த தீர்ப்பு பெற்றாலும் அந்த மோசடி என்று தெரிய வந்தால் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஸோ இது ஒரு டாக்டரின் இருக்கு. ஸோ நீதிமன்றம் எங்களையோ வந்து கவுண்டரும் போட சொல்லியிருக்காங்க. நாங்களும் வந்து இந்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்திருக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் தெரிவித்தோம். எங்களையும் கவுண்டர் போட சொல்லியிருக்காங்க. இது வந்து இடைக்கால தீர்ப்பு தான். 41 பேர் இறந்து போயிருக்கிறார்கள், 146 பேர் வந்து காயம் அடைந்துள்ளார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு நல்லது என்ன இவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து செய்திருக்கிறார்கள் என்று கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அதுதான் நான் சொல்ல முடியும். தங்களை எந்த அளவில் வந்து பாதுகாத்துக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு வந்து இங்கே பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த தீர்ப்பு வந்து இறுதி உத்தரவுக்கு உட்பட்டது. அதனால இறுதி உத்தரவு என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்ப இந்த உத்தரவால இப்ப ஏற்கனவே அமைச்சிருக்கிற ஒரு நீதிபதி ஆணையம் மற்றும் எஸ்ஐடி அது ரெண்டுமே காலாவதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? இல்லைங்க. அதாவதுங்க, ஏற்கனவே அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பற்றி நீதிமன்றத்தில் இன்னைக்கே சொல்லிட்டாங்க. அதை நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க. ஸோ அந்த நீதிமன்றம் ஆணையம் வந்து அது தொடரும். அருணா ஜெகதீசன் அந்த 1 மேன் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆணையம் தொடரும். அது வந்து ரத்தாகலை. இரண்டாவது, இந்த சிட் இன்வெஸ்டிகேஷனை வந்து அவங்க இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ன தேதி வரைக்கும் அவங்க செஞ்ச விசாரணையெல்லாம் வந்து சரியானதே தான் அர்த்தம். சில நேரங்களில் நீதிமன்றம் என்ன சொல்லும், டினோவோ ஆரம்பத்திலேருந்தே இன்வெஸ்டிகேட் பண்ண அப்படின்னு சொல்றது வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்னைய தேதியில் என்ன இருக்கோ அதை இன்வெஸ்டிகேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து சிட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த 3 பேர் வந்து போலியாக வந்து மனு தாக்கல் பண்ணாங்க விஷயத்தில் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, தேவைப்பட்ட சிபிஐ விசாரணைக்கு கூட விடுவோம்னு. அந்த அளவுக்கு இன்னைக்கு என்ன கருத்து தெரிவிச்சிருக்கு? நிச்சயமாக இது வந்து அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. ஃப்ராட் விஜியேட்ஸ் சாலும் ஆக்ட்ஸ். ஒரு மோசடியாக ஒரு தீர்ப்பை பெற்றால், இப்போ வில்சன் என்ற பேரில் ஒருத்தர் வந்து வழக்கு தாக்கல் செய்கிறார். நீதிமன்றம் விசாரிக்கிறது, நீதிமன்றமோ தீர்ப்பு அளிக்கிறது. ஆனால் வில்சன் வந்து நீதிமன்றத்தில் அப்படி ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை, இது என் பேரில் மோசடியாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றால் நாளைக்கு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை ரத்து செய்துவிடும். ஆகவே இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு பெரிய தீர்ப்பு வந்துவிட்டது என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவளுக்கு தெரியட்டும், புரியட்டும், இது வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது. நீதிமன்றத்தில் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, என்னன்று விசாரிச்சு பார்க்கணும். ஃப்ராடு பண்ணி மனுவை தாக்கல் பண்ணி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஃப்ராடு பெட்டிஷனை எப்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏத்துக்கிட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க? அவங்க மனுதாரர் சார்பிலேயே சொல்றாங்க, இன்னைக்கு எங்களுக்கு தெரியாமலேயே மனு தாக்கல் பண்ணிருக்காங்கன்னு இன்னைக்கு அவங்க சார்பிலேயே வழக்கறிஞர் சொல்றாரு. அதையே உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்தில் கொள்ளவில்லை. நீங்க வந்து கரெக்டா கேட்கறீங்க. நீதிமன்றம் வந்து இந்த விசாரணை நடக்கும்பொழுது 2 பேரும் வந்து வர்ச்சுவல்ல அப்பியர் ஆகியிருக்காங்க. அது நாங்களும் பார்த்தோம், அந்த ஸ்கிரீன்ல பார்த்தோம். நீதிமன்றத்திலையும் இந்த வழக்கு ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு சொல்றாங்க, ஜட்ஜ்மெண்ட் சொன்ன பிறகு சொல்றாங்க. அதனால தான் நீதிமன்றம் என்ன சொல்லுது, சரி நான் சொல்லிட்டேன், நீங்க மனுவை கொடுங்க,
நான் விசாரிச்சு மோசடியா இருந்தா அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கிறேன். நடவடிக்கைன்றது மோசடி செய்தவர்களையும் பாதிக்கும், தீர்ப்பையும் பாதிக்கும். அதனால இந்த தீர்ப்புன்றது வந்து இன்டர்ம் ஆர்டர் மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ராட் விஷியேட் சாலம் ஆக்ட்ஸ் நான் சொல்றேன் அந்த டாக்டரின்ல நாளைக்கு மோசடியாக தீர்ப்பு பெறப்பட்டது என்று தெரிந்தால் நீதிமன்றம் அதன் வித்ட்ரா பண்றது கூட வாய்ப்புகள் உள்ளது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி மோசடியாக மனுக்கள் வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அவங்க மேல எல்லாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் எடுத்து நிச்சயமாக அவங்கள எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. கிரிமினல் கேஸ் மட்டும் இல்லங்க, அவங்கள ஜெயிலில் அனுப்பலாம், அந்த தீர்ப்பும் ரத்தாகும். இது வந்து உச்சநீதிமன்றம் மட்டும் இல்லைங்க, எல்லா நீதிமன்றங்களும் இது வந்து கடைபிடிக்கின்றன. ஆகவே வந்து இது பொறுத்திருந்து பார்ப்போம். 2 பேர் வந்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அவருக்காக ஒரு மூத்த வழக்கறிஞர் கூட நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆகவே இன்றைய தேதியில் நீங்க என்ன பார்க்கணும்னா இந்த 41 பேர் இறந்த குடும்பங்களுக்கும் 146 பேர் காயமடைந்தவர்களுக்கும் மற்றும் வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்களோ அவங்களுக்கு என்ன வந்து இந்த உத்தரவால என்ன பலன், நீங்க அதை தான் பார்க்கணும். நீங்க இந்த உத்தரவால அவங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கா? அவங்களுக்கு எந்தவித பலனும் இல்லை. ஏற்கனவே அவங்களுக்கு வந்து அரசால் வந்து 10 லட்சம் ரூபாய் அவங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைய தேதியிலே அவர் வந்து தூங்காமல் ஒரு ஃபிளைட்டை பிடிச்சு கரூருக்கு போய் அங்கே இருந்து எல்லா உதவிகளும் செய்துள்ளார். ஆகவே வந்து இந்த 2 நபருக்கும் நான் சொன்ன அந்த 41 + 146 அவங்களுக்கு இந்த ப்ரொசீடிங்ஸ்ல எந்த விதத்திலயும் அவங்களுக்கு வந்து உதவியா இருக்காது. சார், ஏற்கனவே அருணா ஜெகதீசன் ஆணையம் போட்டது, அது விசாரணை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு எந்த தடையும் விதிக்கல. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுப்படி ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருக்கு. 2 பேருமே விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க. விசாரணை 2 பேருமே தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிற சூழ்நிலையில சிபிஐ விசாரணைக்கு போட்டிருக்காங்க. இது வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியா இருப்பதற்கு காலதாமதம், நீதி கிடைக்கிறது காலதாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே 2 பேரும் விசாரணை தொடங்கி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில அதனால்தான் நான் சொன்னேன், அந்த 2 நபர்களுக்கும் அவங்களுக்கு வந்து எந்த விதத்திலயோ இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. 1 நம்பர் 2 வந்து அருணா ஜெகதீசன் ஆணையம் வந்து அவங்க என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஆணையம் மிக முக்கியமான ஆணையம். அவர்கள் வந்து யார் மேல ஃபால்ட் இருக்கு, யார் மேல நெக்லிஜென்ஸ் இருக்கு அப்படின்றது சொல்லக்கூடிய முக்கியமான ஆணையம். அந்த ஆணையம் இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றம் டச் பண்ணல. அந்த ஆணையம் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு என்ன அவங்களுக்கு ரிலீஃப் இருக்கு, என்ன அவங்களுக்கு என்டைட்டில்மெண்ட், இது அவங்க சொல்லுவதற்கு அதிகாரமும் உள்ளது. ஆகவே தான் சொன்னேன், இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து யாருக்கு சாதகமா யாருக்கு வந்து கொண்டாடக்கூடிய நபர்கள் வந்து நிச்சயமா வந்து அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதத்திலயோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. இந்த தீர்ப்பு வந்து எந்த விதத்திலயும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பவர்கள் வந்து இது தற்சமயமாக டெம்பரரியாக அவர்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப்னு நினைக்கலாம். பட் வந்து இது சப்ஜெக்ட் டு ஃபைனல் ஆர்டர்ஸ். சார், ஏற்கனவே நடிகர் விஜய் வந்து சிபிஐ ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக செயல்படுதுன்னு முன்னாடி பேசியிருக்காரு. இப்போ அந்த சிபிஐ விசாரணை எப்படி ஏத்துக்கிறாங்க? அதுதான் எங்களால புரியல. இப்போ இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா வந்து அவர் சொல்லிட்டு போறாரு, சிபிஐ எங்களுக்கு விக்டரி எங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு. தேவையில்லாம மற்றவர்களுடைய பெயர் அவரெல்லாம் இழுக்கிறார். அவர் மேல ஏகப்பட்ட கேஸ் இருக்கிறது. அவர் அவ்வளவு கேஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவ்வளவு நாளா கரூருக்கும் செல்லவில்லை, எல்லாம் ட்விட்டர்லயோ இதுலயோ மீடியாவில் தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த சிபிஐ கேட்காதவர்களுக்கு ஏன் சிபிஐ வந்து விட்டது என்று கொண்டாடுகிறார்கள். சிபிஐயே அவங்க வந்து மனுவில் கேட்கல, அவங்க வழக்கறிஞர்களும் சிபிஐ வேணான்னு தான் சொல்றாங்க. ஆகவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த வழக்கு இந்த உத்தரவு இவங்க பெறப்பட்டது உண்மையிலே யாருக்கு மக்களுக்கு பயன்படுமான்னு தான் நீங்க பார்க்கணும். இது எந்த விதத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுமான்னு பார்க்கணும். எங்களை பொறுத்த மாட்டில் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். நீதிமன்றத்தில் இப்பொழுது வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, கவுண்டர் ஃபைல் பண்ண சொல்லி கவுண்டரும் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மோசடியாக பெற்ற தீர்ப்புகள் அது வந்து அதை பற்றி அந்த நபர்களே நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாகவும் அது நீதிமன்றத்துக்கு எங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. இன்னைக்கு பேசுறப்ப ஆதவ அர்ஜுனா திமுக குறிப்பா ஆளும் அரசும் நிர்வாகமும் தவைக்காக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை நடத்திதான் வந்து இது போன்ற நடவடிக்கைகளை ஏற்படுத்திட்டு வர்றாங்க. பல்வேறு தவறான தகவல்களை தாவைக்காக்கு எதிராக தமிழ்நாடு அரசு, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசே வந்து தற்பொழுது பரப்பிட்டு வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் நீங்க பேசுறப்ப அவர் முன் வச்சாரு. நீங்க இவ்வளவு நாளா ஏன் வரல மீடியால?
நீங்க கேட்ட இடத்துல தானே அந்த இடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதே 2 நாளுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் வந்து அதே இடத்துல இருந்து பேசியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு கிரவுட் கண்ட்ரோலிங் மெக்கானிசம், நீங்க இவ்வளவு பேரை அழைச்சிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேல நபர்கள் வந்தா நீங்க அதுக்கு பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்றீங்களா? தண்ணி ஏன் கொடுக்கல? அந்த இடத்துல ஏன் டாய்லெட் வசதி நீங்க பாத்துக்கல? இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்க ஏன் தேர்வு பண்றீங்க? நீங்க எழுதி கொடுத்ததுனால தானே அந்த தேர்வு ஆகிறது. இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து ஆணையத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவர்கள் நினைக்கிறார்கள் சிபிஐன்றது நல்லா புரிஞ்சுக்கங்க, கிரிமினாலிட்டின்றது வேற. அவர்கள் வந்து இந்த அவருடைய ஆக்டினால இந்த பாதிப்பு உள்ளான ஆணவர்களுக்கு என்ன நஷ்டஈடு தர வேண்டும் என்பது வேற. நிச்சயமா அதனால்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த பாதிப்பு உள்ள ஆணவர்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் இந்த உத்தரவு அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறதில்ல. இவர்கள் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து சிபிஐ கேட்கவில்லை என்று அவர் முதல்ல சொன்னாரு. ஆனா இப்போ வந்து சிபிஐ ஆர்டர் போட்டுட்டாங்க, அது எங்களுக்கு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்றாரு. நீதிமன்றத்தில் அவங்க வச்ச வாதம் வேற. இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்தோடனே தனக்கு தன்னால தான் வந்து விட்டது என்பதை அவரை சொல்றாரு. ஆகவே இது எந்த விதத்திலயும் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும்னு அவங்க நினைக்க முடியாது. சார், இந்த வழக்க சிபிஐ என்ன வழக்கா பதிவு செய்து விசாரிப்பாங்க? கிரிமினல் வழக்கா பதிவு செஞ்சு விசாரிப்பாங்களா இல்ல வேற மாதிரி? நிச்சயமா அது கிரிமினல் வழக்கு தான். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் கிரிமினல் வழக்கா இதை வந்து பதிவு செய்து உத்தரவு போட்டுச்சுன்னு நீதிபதிகள் ஏன் கேள்வி கேட்கறாங்க? அதாவதுங்க சிபிஐ கிரிமினல் வழக்கா தானே பதிவு பண்ணுவாங்க. அதாவதுங்க ஒரு ரிட் பெட்டிஷன் தாக்கல் செய்யும் பொழுது ரிட் ஆர்டினரியா இருக்கும், ரிட் கிரிமினல் ஆகும். ரிட் கிரிமினல் எப்போன்னா ஒரு போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷனோ இல்லை வந்து ஒரு டைரக்ஷனோ போலீஸ் சம்பந்தப்பட்ட கிரிமினல் அஃபென்சஸ் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி கொண்டதா இருந்தா அது ரிட் கிரிமினல் என்று அழைப்பார்கள். இந்த வழக்கு வந்து ரிட் கிரிமினல் என்று ஏன் அசைன் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய அவர்மெண்ட்ஸ்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் மனுதாரர் வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அது வந்து நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்குமான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயம். இதுல வந்து எந்த விதத்திலயோ இவங்களுக்கு யாருக்கும் இதுல ஒரு பெரிய இது கிடையாது. எப்படி ஒரு கேஸ ஒரு சிவில் என்ற மேட்டரை கிரிமினல்னு சொல்லியிருக்கீங்க, அந்த விஷயத்த என்கொயர் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட் ரிஜிஸ்ட்ராருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கை பாருங்க, இந்த வழக்கை தாக்கல் செய்த ஒரு தினேஷ் என்ற ஒரு நபர். இந்த தினேஷ் வந்து அவரு வந்து ஆர்கியூ பண்ணும்போது அவர் வந்து கரூர் கூட்ட நெரிசல் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு என்பது இடைக்கால உத்தரவுதான், அது இறுதி உத்தரவு கிடையாது என்று திமுக மூத்த வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ஒரு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.